சப்பாத்திக்கு வெஜ் மீல்ஸுக்கெல்லாம் சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடணும். தக்காளி ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, 3/4 பாகம் வதங்கினா போதும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருந்த கடலைப்பருப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு அந்த வேக வச்ச தண்ணியை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு கூடவே கருவேப்பிலை மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.